என் குடும்பத்தையும் கெடுத்து அவர்கள் செய்த தவறுகள் இப்பொழுது நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினீரே. ஆண்டவரே, வசனத்திலிருந்து நீர் அவர்களோடு பேசினீரே. இது செய்கிறது என்று, இது வித்தியாசம் பண்ணுகிறது என்று, இதனாலே மேன்மை அடைய மாட்டான் என்று நீர் சொன்ன வார்த்தைகளை இவர்களுக்கு சொன்னேன். ஆண்டவரே, இன்று அந்த உள்ளங்களை தொட்டு குழப்பமான நிலைமைகளை மாற்றி மதத்தினமான பழக்கத்தை அவர்களை விட்டு அப்புறப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். இவருடைய இந்த நடத்தையினால் மனநொந்து தகப்பனை நினைக்கிறேன், மனைவியை நினைக்கிறேன், பிள்ளைகளை நினைக்கிறேன், அந்த முழு குடும்பத்தையும் இயேசுவே இப்பொழுது நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். இதனால் அவர்களுக்குண்டான விளைவுகள் அறிந்து ஒரு மனமாற்றம் உண்டாகட்டும். இந்த பழக்கத்திலிருந்து இவர்கள் விடுவிக்கப்படட்டும். இதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை மாற்றி, ஆண்டவரே, நஷ்டத்தை மாற்றி லாபமான, மகிழ்ச்சியான, நன்மையான ஒரு வாழ்வு அவர்களுக்கு அமைவதாக. இயேசுவே, அந்த குடும்பங்களை நீர் சீர்படுத்தும். தனிப்பட்ட முறையில் இப்பொழுதே நீர் சந்தியும். அப்படி செய்தமைக்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு முறை பிறந்தால் இருமுறை மரிப்பாய், இருமுறை பிறந்தால் அறுமுறை மரிப்பாய். ലിംഗാസ്തിത്വം സംബന്ധിച്ചുള്ള മനുഷ്യന്റെ സന്ദേഹത്തെ പറഞ്ഞതിലും നല്ല അഭിപ്രായം വരെയില്ല. ഓർത്തഡോക്സി എന്ന പുസ്തകം അദ്ദേഹം ഇങ്ങനെ പറയുന്നു: അസ്ഥാനത്തുള്ള വിനയമാണ് നാം ഇന്ന് അനുഭവിക്കുന്ന അവസ്ഥയുടെ കാരണം. അതിനെക്കുറിച്ച് സന്ദേഹമുള്ളവരും ബോധ്യത്തെക്കുറിച്ചും സത്യത്തെക്കുറിച്ചും ആയിരിക്കും. ഇന്നത്